எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா 12 ராசி கட்டங்கள்ல மூன்றாவதாக வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசியை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது பார்த்தீங்களா புதன் பகவானே ஆளக்கூடிய ராசி அதுதாங்க மிதுனம் ராசி. புதனோட ராசி அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு சிறந்த ஒரு அறிவாற்றல் மற்றும் கணித திறனுமே இருக்கும். இயற்கையாகவே இவங்களை பார்த்தீங்களா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப யோகம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்க வாழ்க்கையில சொந்த திறமையால வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வரக்கூடிய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி நண்பர்கள் தோற்றம் புதுமை ஸ்டைலு அப்படின்னு மற்றவங்க இவங்க இருக்கும் திசையை ஒரு முறை பார்த்தாலே அவங்கள தன்னோட பக்கம் ஈர்க்கும் திறனுடையவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த மிதுன ராசிக்காரர் பார்த்தீங்களா இரட்டையர்களை சின்னமாக கொண்ட ராசி தாங்க இந்த மிதுன ராசி. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே உடன் இருப்பவங்க என்ன சொல்வாங்க அப்படிங்கிறத அறிவதற்காக காத்திருப்பாங்க. மேலுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னாலும் சமன் செஞ்சு சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் இந்த வல்லவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே நெருங்கி பழகிய நண்பர்கிட்ட கூட உதவி கேட்க தயங்குவாங்க. வாக்கு ஸ்தானாதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜாலங்களை போல உங்களோட மனதிலையுமே மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்குங்க. இந்த ஸ்தானம் பார்த்தீங்களா உங்களோட செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அப்படிங்கிறதுனால உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தா கூட அதை சேமிக்க முடியாது. மேலுமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, மேலும் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் இந்த காலகட்டத்தில். அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம விரிவாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, அவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்களா இந்த நவம்பர் மாதத்தில் எந்த ஒரு கவனக்குறைவையும் தவிர்க்க வேணுங்க. ஏன் அப்படின்னா இது உங்களோட வேலைகளை கூட பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மாத தொடக்கத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவு செய்ய வேணும். ஏன் அப்படின்னா இது உங்களோட பட்ஜெட்டை சீர்குலைக்கக்கூடும். எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதில் சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் பார்த்தீங்களா நீங்கள் வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வேலையில் உங்களோட திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட எதிரிகள் இதை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால மாதத்தோட நடுப்பகுதியில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினரை பற்றி கவலைப்படுவீங்க. மேலுமே குடும்ப விஷயங்களை தீர்ப்பதில் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு இல்லாதது உங்களுக்கு பார்த்திங்களா வருத்தத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கவனமாக வாகனம் ஓட்டுறது ரொம்ப நல்லது. உங்களோட உடல் நலத்தில் சிறப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேணும். அதே மாதிரி தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நவம்பர் 3வது வாரம் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு இருக்குங்க. அவங்க பார்த்திங்களா சில நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. வாழ்க்கையோட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ப்பதில் உங்களோட துணை பார்த்திங்களா உதவிகரமாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. இருந்தாலுமே நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப தான் கவனமாக இருக்க வேணும். அடுத்ததாக பார்த்தோமா மிருக ஸ்ரீரிஷம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு ஐப்பசி மாதம் யோகமான மாதமாக மாறப்போகுதுங்க. மேலுமே செவ்வாய் அக்டோபர் 27 வரைக்குமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்ப உறவினர்களிடையே பிரச்சனைகள் தலையெடுக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் வேலையில் இழுபறிகள் ஏற்படுங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் சட்ட ரீதியான பிரச்சனைகளை எல்லாமே நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் குரு பார்வையோட செவ்வாய் சந்திக்கிறதுனால இந்த நிலையில் மாற்றமானது உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். மேலுமே தொழில் பணியில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். செல்வாக்குமே அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த வேலைகளை எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. உடல் பாதிப்புகள் விலகும். வியாபாரத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். மேலுமே வம்பு வழக்கு விவகாரங்களை உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அனைத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றமான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படும். விவசாயம், மருத்துவம், உணவகம், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க.
மேலுமே காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. மேலுமே பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே படிப்பில் இந்த காலகட்டத்தில் அக்கறை அதிகமாக இருக்கும். பழனி முருகனை வழிபட உங்களோட சங்கடங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையும் யோகம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுதுங்க. ராகு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே நனவாகும். கடந்த மாதத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்திலையும் பொறுத்த வரைக்குமே தடை நெருக்கடி அப்படிங்கிற இந்த நிலை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தன புத்திரகாரகன் குரு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்குங்க. மேலுமே வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமே கூட ஏற்பட இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களோட எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். ஆசையாக சொத்துக்கள் மற்றும் வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலைகள் உங்களுக்கு கிடைக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குங்க. மேலுமே வம்பு வழக்குகள் அப்படிங்கிற நிலை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உடல் நிலையில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். போட்டியாளர்கள் உங்களிடம் வந்து சரணடையும் ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களோட லாபாதிபதி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே குரு பார்வையோடு சஞ்சரிக்கிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்பட்டு உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக்கும். வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தமே கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே உயரும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்குங்க. மேலுமே வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அறிவாற்றலும் செல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. மேலுமே ஞானகாரகன் குரு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். மேலுமே கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே உங்களுக்கு கைக்கு வருங்க. இழுபறியாக நீண்ட நாளாகவே இருந்து வந்த வேலைகள் முடிவடையும். புதிய முயற்சி ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஞான மோட்சக்காரகன் கேது சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தைரியம் பார்த்திங்களா அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுமே அதிகரிக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே தயக்கம் தடுமாற்றம் சோம்பல் அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறுங்க. சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. விற்பனையுமே உயரும். அதனால் லாபமே உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களை பற்றி பிறர் அவதூறு பேசும் ஒரு நிலையானது ஏற்படும். உங்களோட செயல்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே பழக்க வழக்கங்கள்லையுமே எச்சரிக்கை தேவை. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அதிர்ஷ்டகாரகன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பொருளானது உங்களுக்கு சேருங்க. திருமண வாழ்வில் முறிவு ஏற்பட்டு நீதிமன்ற வாசலில் நிற்பவங்களும் பெரியவங்களோட ஆலோசனையின்படி இணைந்து வாழும் ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படுங்க. மேலுமே பாகிஸ்தானர் ராகுவால் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி பெரிய மனிதர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தெய்வ அருளானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலையுமே தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் உடன் பணி செய்கிறவங்ககிட்ட உங்களோட ரகசியங்களை வெளியிட வேண்டாம். பெண்களோட சாமர்த்தியம் வெளிப்படுங்க. சில பேர் பார்த்தீங்களா புதிய வாகனம் எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது. மேலுமே நவம்பர் மாதம் பார்த்தீங்களா 3, 5, 12, 14 இந்த நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைய போகுதுங்க. லட்சுமி நாராயணை நீங்கள் நரசிம்மரை வழிபட உங்களோட விருப்பங்கள் எதுவோ அது எல்லாமே நிறைவேறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மிதுனம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும்.
மேலுமே நவகிரகத்தில் நீங்கள் புதன் பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாறும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கணிச்சு சிறப்பான முறையில் தரப்படுங்க. மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.